இப்போ ஒருத்தர் வந்து நான் இருக்கேன்னா, நான் வந்து ஒரு 30 இயர்ஸில் வந்து நான் 6 ஃபீட் இருந்தேன். ஆனால் நான் ஒரு 45 இயர்ஸ்க்கு வந்துட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் இன்ச் கரைஞ்சிட்டேன். 5.5 தான் இருக்கேன், இல்லை 5 இருக்கேன். என்னை வந்து சரிப்படுத்த முடியுமானா அக்குபங்க்சர் சொல்லுது சரிப்படுத்த முடியும். எப்படி? அது அவனோட டீஜென்ரேஷன் தான். போன் வந்து டீஜென்ரேட்டன்னு சுருங்க ஆரம்பிக்குது. அதனால தான் அவன் இப்படி குள்ளமாயிட்டான். இப்போ நான் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எசன்ஸை. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்கள கூட இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அக்குபங்க்சரில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சந்தித்த அதில் வந்து ரொம்ப சவாலாக இருந்த கேஸுன்னு எதை சொல்லலாம்? சவாலாக வந்து டினிட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. காதில் வந்து சவுண்டு, அது வந்து ஒரு வைன்னு இருக்கும். சில பேருக்கு டிங் டிங் டிங்னு பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்ததுன்னா வந்து இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது அக்குபங்க்சர்லேயே கூட டினிட்டஸ். அது வந்து கிட்னியோட, அதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கிட்னி தான் மெயின் ரீசன் அதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்னா நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அதோட இது அது இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. சவுண்டு நிறைய பேருக்கு காதில் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ். அது நிறைய வேதனையாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததில் ஒருத்தருக்கு வந்துட்டு நான் ஒரு 8 மந்த்ஸ் பண்ணேன். எப்போவுமே வந்து ட்ரீட்மெண்ட் 8 மந்த்ஸுக்கெல்லாம் போகவே போகாது. மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் தான். ஆமாம். இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வீக்லி ட்வைஸு. அது ஒரு 4-5 வீக்ஸில் சரியாயிடும். கொஞ்சம் கிரானிக்காக இல்லை அவங்க வந்துட்டு சும்மா போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அந்த 3 மந்த்ஸ். இல்லை ரொம்ப இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரவே மாட்டாங்க. ஸ்ட்ரோக் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க வரதே 2.5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கழித்து தான் வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது 6 மாதம் ஆகும். அது டிபெண்ட்ஸ் த பேஷண்ட்டு தான். ஸோ இது மட்டும் வந்து நான் 8 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வராமையே இருந்தார். அதுக்கப்புறமா வந்தார் மறுபடியும். வந்து இதுக்கப்புறம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்குமே அது மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக. அது இல்லாமல் மற்றது எல்லாமே வந்துட்டு வீசிங்காக இருக்கட்டும் எல்லாமே சரிப்படுத்திட்டு தான் இருக்கும். அது நார்மலாக எல்லாருமே சரி பண்ணுறது தான்.